இன்றைய நாள் நாம் பாடத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். இப்போ கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? சிங்கக்கடியில் தானியல் போட்டதான அந்த சம்பவத்தை பார்த்தோம். அதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிழலான காரியங்கள் என்ன பண்ணோம்னா நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதனுடைய ஆன்டிடைப் நமக்கு எப்படி பொருந்தி வருது அப்படின்ற விஷயத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்றைய நாள்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ பொதுவாகவே நம்ம டேனியல் புத்தகத்தை எந்த அடிப்படையில பார்த்துட்டு இருக்கோம்? நிழலும் பொருளும் அந்த அடிப்படையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஓகே, நாம ஏன் ஆன்டி டைப் பார்க்கணும்? நம்ம ஏன் நிழலும் பொருளும் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம்? என்ன ரீசன்காக நம்ம பார்க்கிறோம் தெரியுங்களா? என்ன ஒரு காரணத்துக்காக நம்ம நிழலும் பொருளும் அந்த அடிப்படையில பார்க்கிறோம்? நிழல் யாருக்கு நடந்திருக்கும்? உலகத்துக்கு நடந்திருக்குமா? மாம்ச இஸ்ரேலுக்கு ஒரு சில சம்பவங்கள் தேவன் என்ன பண்ணிருப்பார்னா ரெக்கார்ட் பண்ணிருப்பார். அது அப்படியே என்னன்னா நமக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ இந்த நிழல் பொருள் இந்த ஒரு சப்ஜெக்ட் பார்க்கும்போது நம்ம என்ன ஒரு வசனத்தை பார்ப்போம், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு நிழல் பார்த்துடுவோம், அடுத்து நம்ம பொருளுக்கு போவோம். அப்போ ஒரு 2 வசனத்தை பார்ப்போம். அந்த வசனத்தை பார்க்காம அடுத்த கண்டினியூஷனுக்கு நம்ம போக மாட்டோம். ஞாபகம் வருதுங்களா? இப்ப நம்ம பொருள் பார்க்க போறோம். இந்த ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? அப்படின்னா நம்ம பேசிக்லயே தான் இருக்கிறோம். சொல்லுங்க, நம்ம நிழல்ல ஒரு விஷயம் பார்ப்போம், பொருள் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை பார்த்துட்டு போவோம். பிரதர் சொன்னாரு ரோமர் 15 வாசிக்கலாம் சார். ரோமர் 15:4. ரோமர் 15வது அதிகாரம் 4வது வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையோடு ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. முன்பு எழுதியிருக்கிற எல்லாம் என்ன இருக்குன்னா நமக்கு போதனையா இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். அடுத்து பாருங்க, இன்னொரு வசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று போதனை, இன்னொன்று 1 கொரிந்தியர் 10:11. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்துல நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பாருங்க, 2 விஷயத்தை தேவன் என்ன பண்றாரு நமக்கு கொடுக்கிறார். ஒன்று போதனைக்காகவும் நமக்கு இந்த நிழல் பொருள் இது நமக்கு என்ன பண்றதுன்னா நமக்கு பயன்படுது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எச்சரிப்பு. இப்ப முடிவு காலத்துல இருக்கிற நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி என்ன ஆகுதுன்னா நமக்கு இது நடக்குது அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா டேனியல் சாப்டர் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம டேனியல் பாடம் ஸ்டார்ட் பண்ணும் போதே கேரக்டர் செட் பண்ணுமா? டேனியல் யாரை அடையாளப்படுத்துவார், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரை அடையாளப்படுத்துவார்னு. இப்ப சொல்லுங்க, டேனியல் யாரை அடையாளப்படுத்துவார்? சபை. ரொம்ப சரி. அடுத்து அவங்க நண்பர்கள் யாரை அடையாளப்படுத்துறாங்க இந்த ஒரு பாடத்துல அப்படின்னு பார்க்கும்போது திரள் கூட்டம். அநேகருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நீங்க எப்படி நீங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அதாவது அனனியா மிஷாயேல் அசரியா, இவங்களை நீங்க எப்படி திரள் கூட்டம்னு சொல்லுவீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு சந்தேகம் வரலாம். என்ன அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம இதை எப்படிதான் பாக்குறோம்னா ஒரு அடையாளமா தான் பாக்குறோம். நம்ம என்ன சொல்லலைன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க வந்து திரள் கூட்டத்துக்கு தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம சொல்லல. பட் இந்த பாடத்துல நமக்கு இவங்க என்ன ஆகுறாங்கன்னா பொருந்தி வராங்க அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்னா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கணும்னா பழைய ஏற்பாட்டுல எலியா எலிசா இருக்கிறாங்களா? எலியா யாருக்கு அடையாளமா இருக்கிறாரு? சபைக்கு. எலிசா திரள் கூட்டத்துக்கு. எலிசாவோட லைஃப் ஃபுல்லா திரள் கூட்டத்துக்கு வருமா? அப்ப அந்த ஒரு சம்பவம் எலியா எலிசா பிரிகிறாங்க இல்லைங்களா, அந்த ஒரு சம்பவத்துல மாத்திரம் தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திரள் கூட்டத்துக்கு. அதே மாதிரிதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் இந்த ஒரு இடத்துல மாத்திரம் தான் நமக்கு திரள் கூட்டத்தை அடையாளப்படுத்துறாங்க. நீங்க எப்படி எடுத்துக்கூடாதுன்னா மொத்தமாவே இவங்க திரள் கூட்டத்துக்கு வகுப்பாருக்கு தான் பொருந்துவாங்க அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா இவங்க விசுவாச பட்டியல்ல வர்றதுனால இவங்க சபைக்கும் பொருந்துவாங்க. பட் இந்த ஒரு ஸ்டடியில பொறுத்த வரைக்கும் ஏன்னா இவங்க எப்படி இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க, 3 பேர் ஒன்றா இருக்கிறாங்க. பட் டேனியல் அங்க எப்படி இருக்கிறாருன்னா தனித்துவமா தெரிவார். இவங்களை காட்டிலும் டேனியல் எப்படி இருப்பாருன்னா மேலான ஒரு அந்தஸ்து. நம்ம அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாருன்னா இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் தானியேலை கொஞ்சம் மேல வச்சார். சபை அவர்களுக்கும் மேல இருக்கும், அவங்களுக்கு கீழே திரள் கூட்டம் இருப்பாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் என்ன பண்ணோம்னா பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த 6th சாப்டரே யாருக்குதான் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபை வகுப்பாருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6th சாப்டர். அதாவது இந்த தானியேல சிங்க கதியில போட்டதான இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சபை வகுப்பாருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் அப்படியே என்ன ஆகும்னா ஒத்து போகக்கூடிய ஒரு சாப்டர் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 6th சாப்டர். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்ன விஷயம் பொருள்ல என்ன பார்க்க போறோம்னா 2 விஷயங்கள் பார்க்க போறோம். ஒண்ணு வந்து கேரக்டர் பேஸ், அதாவது 6ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவங்கள் நமக்கு ஒரு குணலட்சண பாடத்தை என்ன பண்ணணும் நமக்கு கொடுக்கும். அடுத்து இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராபசி, அதாவது தீர்க்க தரிசன அடிப்படையில நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு ஆன்டி டைப் நம்ம எப்படி பார்க்க போறோம்னா 2 பார்ட் தான் பார்க்க போறோம். ஒன்னு வந்து கேரக்டர் பேஸ் பண்ணி பார்க்க போறோம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ராபசி பேஸ் பண்ணி. ஸோ இதுலயே இந்த கேரக்டர்ல வந்து நம்ம 7 பாயிண்ட் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இப்போ 7 விதமான கேரக்டர் யாருக்கிட்ட இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியேல் கிட்ட இருந்தது. ஸோ இப்போ தானியேல் கிட்ட அந்த கேரக்டர் இருந்ததுன்னா அது யாருக்கிட்டே இருக்கணும், சபைக்கிட்டயும் இருக்கணும். ஸோ அது இருக்குதா இல்லையா அப்படின்றது என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஸோ அந்த 7 பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 3 பாயிண்ட் தான். ரிமைனிங் 4 பாயிண்ட் பிளஸ் ப்ராபசி வந்து அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது சொல்லணும். இப்போ தானியேல் எங்க இருக்கிறாரு? இல்ல பாபிலோன்ல இருக்கிறாரு. இப்போ பாபிலோன் அப்படின்றது நமக்கு எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இவர் என்னவா அங்க போயிருக்கிறாரு, ஒரு அடிமை அந்த ஒரு நிலைமையில தான் என்ன பண்ணாங்கன்னா ஆரம்பத்துல போனாங்க. சோ இப்போ அங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இவங்களுக்கு எப்படிதான் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பகைமையானவங்களதான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இருந்தாங்க. இப்போ யூதர்களுக்கு பாபிலோன் ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா பகைமையான, குறிப்பா தானியேலுக்கு எப்படி இருந்தாங்கன்னா எல்லாருமே ஒரு பகைமையான ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்ணிருந்ததுன்னா இருந்துச்சு அப்படின்றத பாக்குறோம். சோ இங்க தானியேல் எப்படி வந்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இன்னைக்கு நம்ம பாடத்துல கூட பார்த்தோம், அந்நியரும் பரதேசி. இப்ப நாம கூட யாரு தாங்க இந்த பூமிக்கு. இப்போ பாபிலோன் நமக்கு எதை அடையாளப்படுத்தும், ஆன்டி டைப்ல உலகத்துக்கு நம்ம பொறுத்தலாமா. இப்போ நம்மளும் இப்ப எங்க இருக்கிறோம்னா தானியேல் மாதிரி பாபிலோன்ல என்ன பண்ணிருக்கிறோம்னா இருக்கிறோம். இப்போ இந்த உலகத்துல எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்நியரும் பரதேசியுமா என்ன பண்றோம்னா இங்க நம்ம இருக்கிறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, அங்க இருந்த பாபிலோன் ஜனங்களோட தானியேல் எப்பவாச்சு ஒத்து போயிருப்பாரா? அந்த ஜனங்க மாதிரி அப்படியே தானியேல் வாழ்ந்திருப்பாருன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ அப்படியே நமக்கு கம்பேர் பண்ணலாம். இப்போ நம்மளும் எங்க இருக்கிறோம்னா பாபிலோன், அதாவது உலகத்துலதான் இருக்கிறோம். ஸோ இப்போ நாம தானியேல் மாதிரி இருக்கிறோமா இல்லையா நீங்க தான் சொல்லணும். இப்போ உங்களால சொல்ல முடியுமா, பிரதர் எனக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்ல பிரதர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுங்களா? முடியுமா? ஆனா சொல்லணும். இதுதான் நம்ம பார்த்தோம், காலையில பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், செட் அபார்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணலன்னு வச்சுங்களேன், உலகத்துல இருந்து நம்ம பிரித்து எடுக்கல, அதாவது நம்ம அவங்களோட நம்ம ஒத்து போகாம இருந்தாதான் நம்ம யாருடைய சீஷர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள். இதை நீங்க இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரா, நீங்க இப்படி இருந்தாதான் என் சீஷர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம், யோவான் 17:16. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல. நீங்க பாருங்க, தமிழ் மட்டும் போதும். இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும், யாரு, நம்ம. எப்படி அவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தான் இருந்தாரு, ஆனா உலகத்தோட என்ன பண்ணல, அவரு ஒத்து போகல, அதாவது அந்த ஒரு வாழ்க்கை என்ன பண்ணலன்னா வாழல. அதே மாதிரி அவர்களும் என்னன்னு சொல்லிட்டாருன்னா உலகத்தால் அல்ல. இப்ப இந்த ஒரு விஷயம் நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியுங்களா? சொல்லணும். ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணணும்னா நான் உலகத்தான் இல்லை அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் என்ன பண்ணணும்னா நமக்கு வரணும். இப்ப நம்ம அதை ஒரு எக்ஸாம்பிளா நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். இப்ப நம்ம உலகத்தார் அல்ல அப்படின்னா வேற யாரு? நாம உலகத்தார் இல்லைன்னு சொல்லிட்டோம், வேற யாரு? நாம கிறிஸ்துவுக்குரியவர்கள். வேற இன்னைக்கு பாடத்துல கூட நம்ம பார்த்தோம், பிரதர் அருமையா எடுத்தாரு, இன்னைக்கு பாடத்துல நம்ம அதை பார்த்தோம். நம்ம உலகத்தார் அல்ல, ஆனா நம்ம யாரு? அந்நியரும் பரதேசிகள். ஓகே, வேற கரெக்ட். நம்ம எல்லாருமே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்தவான். நம்ம அதை சொல்றோமா, நான் பரிசுத்தவான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுதானா? சொல்லணும். ஆக்சுவலி அதுதான் ரசூல் பதர் அதுதான் சொல்றாரு. இத வாசிக்க முடிஞ்சா வாசிக்க. என்ன ரசூல் பதர் சொல்றாருன்னா,
Let us not be ashamed of the name Christ. If it is present before our mind, the friendship, holiness, separation from the world, it will help us the better to live separate from the world. Reference 2987. இங்க பாருங்க பிரதர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, let us not be ashamed of the name saint. நீங்க என்ன பண்ணாதீங்க, பரிசுத்தவான் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, வெட்கப்படாதீங்க அப்படின்றாரு. நமக்கு தெரியும் நமக்கு அது தகுதி இல்லைன்ட்டு, ஆனா தேவன் நம்மள எப்படிதான் பாக்குறாருன்னா பரிசுத்தவானாதான் நம்மள என்ன பண்றாருன்னா பாக்குறாரு. காலையில பாடத்திலே நம்ம பார்த்தோம், தேவன் பலியினாலே என்னோட கூட உடன்படிக்கை பண்ணி என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டங்கள் பார்த்தீங்களா. தேவனுடைய பார்வையில நம்ம பரிசுத்தவானாதான் இருக்கிறோம். நாம இன்னும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்க கூடாதுன்னா, நான் பாவி, நான் இன்னும் பாவியா தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. அதே மாதிரி மற்ற சகோதர சகோதரர் நம்ம என்னதான் சொல்லணும்னா பரிசுத்தவான் அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை நம்ம பரிசுத்தவான் இல்ல அப்படின்றத நம்ம மறந்துட்டோம்னு வச்சுங்களேன், இன்னொருத்தவங்க நம்மள கூப்பிடுவாங்க இல்லைங்களா பரிசுத்தவான் அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும், நாம பரிசுத்தவான் தான் அப்படின்றது இந்த பிரதர் என்ன பண்றாரு நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. அதனாலதான் சகோதரர்கள் சில நேரத்துல சப்ஜெக்ட் எடுக்கும்போது சொல்லுவாங்க, அன்புக்குரிய பரிசுத்தவான்களே போது நமக்கு என்ன மைண்ட்ல வரணும், நாம இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல அப்படின்றது என்ன பண்ணலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் உலகத்திலிருந்து தனித்தனியாகவும் தனித்துவமாகவும் என்ன பண்றாங்கன்னா காணப்படுகிறார்கள். இதுதான் நம்ம இன்னைக்கு பாடத்திலே பார்த்தோம். அதான் நான் பாஸ்டா போறேன். வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நீங்க பாருங்க, தேவன் நம்மள என்னவா எதிர்பார்க்கிறாருன்னா பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். நம்மள இந்த பரிசுத்தமாயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. நம்மள என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் பிரித்து எடுத்திருக்கிறார் சொல்றோம் இல்லைங்களா. என்ன வேலைக்காக தேவன் நம்மள பிரித்து எடுத்திருக்கிறார்? இப்ப நம்ம பரிசுத்தவான் தான், கரெக்ட். என்ன வேலைக்காக தேவன் நம்மள பிரித்து எடுக்கிறார்? இன்னைக்குதான் நம்ம கேட்டோம், காலையில கேட்டோம். தேவனுடைய வேலை செய்வதற்காகவும் அவருக்கு பலி செலுத்துறதுக்காகவும் அவருடைய திட்டத்தை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பூமியில நம்ம செயல்படுத்துறதுக்காகவும் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா நம்மள பரிசுத்தவானா மாற்றி இருக்கிறான்னு பார்த்தோம். இதெல்லாமே நம்ம காலையிலேயே பார்த்துட்டோம். அந்த பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்றது சாங்டிபிகேஷன். அதுக்கு இன்னொரு மீனிங் நம்ம பார்க்கும்போது ஹீப்ரூல கான்செக்ரேஷன், அதாவது டு செப்பரேட், செட் அபார்ட். இதெல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா காலையில பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ டேனியலோட நிலைமையில யோசிச்சு பாத்தீங்கன்னா டேனியல் எப்படிதான் இருந்திருக்கிறாரு, பகைமையான சூழ்நிலையில பாபிலோன்ல எப்படிதான் இருந்தாருன்னா தனியா தான் இருந்தாரு. அது எப்படி சொல்லலாம், பாபிலோன்ல எல்லாரும் ஒரு வழிபாட்டுல இருந்தாங்க, ஆனா டேனியல் மட்டும் எப்படி இருந்தாருன்னா தனித்துவமா இருந்தாரு இல்லைங்களா. ஈவன் யூதர்கள் கூட அங்க என்ன ஆயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த புறஜாதி மார்க்கத்தோட என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. பட் டேனியல் என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணு சேரல, ஒத்து போகல அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரணும்னா ஃபர்ஸ்ட் என்னதான் நம்மளுக்கு தேவன் சொல்லிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களை என்ன பண்ணிக்கங்க, பரிசுத்தமானவங்களா நீங்க மாற்றிக்கங்க, இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டாரு. இப்போ இங்க நம்ம யோசிச்சு பார்க்கும்போது டேனியல் சபையா போவாரா? டேனியல் சபையா போவாரா? நம்ம சபையா அடையாளமா தான் இங்க நம்ம பாக்குறோம். நல்லா அதை புரிஞ்சுக்கங்க. டேனியல் சபை கிடையாது, அவரு முற்பிதா. ஓகேங்களா, முற்பிதாக்கள்ல அவரு இந்த பூமிக்குரிய அரசாட்சியில என்ன பண்ண போறாருன்னா அவர் இருக்க போறாரு. அப்பேற்பட்ட டேனியலே இந்த ஒரு லைஃப் வாழ்ந்திருக்காருன்னா நம்ம எங்க போறோங்க, அதற்கும் மேற்பட்டவர்கள், அதாவது நம்ம பரலோகத்துக்குரியவர்கள், வானத்து நட்சத்திரங்களா நம்ம போக போறோம்னா டேனியலோட நம்ம மேல இருந்தா மாத்திரம்தான் நம்ம அந்த நிலைமைக்கு என்ன பண்ணுவோம்னா போக முடியும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல இருக்கிற முற்பிதாக்களே இந்த ஒரு லைஃப் வாழ்ந்திருக்கிறாங்க, உலகத்துல இருந்து தங்களை வேறு பிரிச்சிருக்கிறாங்கன்னா பரலோகத்துக்குரியவங்க என்ன ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நமக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள்னா டேனியல் யாருங்க, அவரும் ஒரு மனுஷன் தான். அவரும் பாவமான ஆதாமினுடைய சந்ததியில வந்தவர் தான். அவர் இப்படி ஒரு லைஃப் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம எப்ப பாக்குறோம்னா இப்போ வேதத்துல பாக்குறோம் இல்லைங்களா. இப்ப நம்ம இதை எப்படி பாக்குறோம்னா ஒரு ஹீரோவா பாக்குறோம். இன்னைக்கு நாம டேனியலை ஹீரோவா பாக்குறோம். ஒருவேளை நாமளும் டேனியல் மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்தோம்னா நம்மளை குறித்து யாராச்சும் பார்ப்பாங்களா ஃபியூச்சர்ல? உலக ஜனங்கள் யார பார்ப்பாங்க, நம்மளை குறித்து இந்த மாதிரி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றது என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க.
இருக்கும். சோ அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நாம இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. என்ன ரொம்ப நேரமா நீங்க உலகத்துக்குரியவர்கள் அல்ல உலகத்துக்குரியவர்கள் அல்ல அப்படின்றீங்களே, அப்படி என்னதான் அப்படின்றத நம்ம அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம செகண்ட் பாயிண்ட் போலாம். ஃபர்ஸ்ட், பகைமையான சூழ்நிலையில கூட என்ன பண்ணாருன்னா அங்க தனித்து இருந்தார். ஈவன் உலகத்துல இருந்தாலும் தனித்து இருந்தார்ன்றத பார்த்தோம். செகண்ட், டேனியல் கிட்ட இருந்த ஒரு கேரக்டர் என்ன, நீங்களா ஏதாச்சும் கெஸ் பண்ணுங்கள? அது வந்து அந்த ஒரு அந்த சிச்சுவேஷன் நீங்க சொல்றது, அதோட கேரக்டர், அதுக்குள்ள இருக்கிற கேரக்டர். வைராக்கியம். பட் இதுல நான் அந்த பாயிண்ட் எழுதல. பட் வைராக்கியமா இருந்தாரு, ரைட்டு தான். எல்லாமே நீங்க சொல்ற எல்லாமே என்ன ஆகுனா பொருந்தி வரும். பட் நம்ம இங்க என்ன பாயிண்ட் எடுத்துருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த ஒரு கேரக்டர் யாரு கூட பொருந்தி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க டேனியல் கூட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் பாயிண்ட் நமக்கு பொருந்தி வருது. இப்ப என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி, அதாவது மாறாத தன்மை. எந்த ஒரு டைம்லயும் டேனியல் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா தன்னை மாற்றி கொள்ளவே இல்லை. இப்ப நீங்க சொல்லுங்க, நம்மள யாரு? டேனியல் தானே. நம்ம மாறாம இருக்கிறோமா? நம்ம எப்படி இருக்கிறோம்னா மாறுறதே நமக்கு ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கிறோம். இப்ப பாருங்க, இப்போ இது இயேசு கிறிஸ்துக்கு எப்படி பொருந்தது பார்க்கும்போது, அதோட இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா டேனியலும் எப்படிதான் இருந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நேற்றும் இன்றும் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி இருந்திருக்கிறாரு. எப்படி நம்ம நேற்றும் இன்றும் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஏன் அவர் மாறாதவர் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். இப்போ டேனியல் 14 வயசுல எங்க போனாரு? பாபிலோனுக்கு போனார். இப்ப 14 வயசுல ஒரு கேரக்டர் இருந்தது. என்ன கேரக்டர்னு பாத்தீங்கன்னா, அந்த சீட்டான உணவை நாங்க என்ன பண்ண மாட்டோம், தொட மாட்டோம், சாப்பிட மாட்டோம்னு ஒரு ஜீலோட என்ன பண்ணாருன்னா சொன்னார் இல்லைங்களா? இப்போ அந்த கேரக்டர் நாள் ஆக குறைஞ்சிருக்குமா? இப்போ 14 வயசுல யாரை எதிர்க்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நேபுகாத்நேச்சாரை எதிர்க்கிறார். இந்த நேபுகாத்நேச்சார் யாரு? 3 அட்டாக் பண்ணி ஜெருசலேம் என்ன பண்ணாருங்க, கேப்சர் பண்ணாரு. அப்ப அவர் எவ்வளவு ஒரு மோசமான ராஜாவா இருந்திருப்பாரு. அதே மாதிரி சிதேக்கியா ராஜாவோட கண்களெல்லாம் என்ன பண்ணிருக்காரு, அவர் பிடுங்கி இருக்கிறாரு. யோயாக்கீம் ராஜா என்ன பண்ணிருக்காருன்னா கழுதை மாதிரி என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா வீதியில கொண்டு வந்து அவரை சாகடிச்சார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்பேற்பட்ட ராஜா கிட்ட 14 வயசுல டேனியல் இந்த விஷயத்த சொல்றாரு, நாங்கள் சீட்டானது என்ன பண்ண மாட்டோம், புசிக்க மாட்டோம் அப்படின்னு. இப்ப டேனியலுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயசு ஆயிடுச்சு. இப்ப வயசு ஆயிடுச்சுன்றதுனால டேனியல் என்ன சொல்லிருப்பாரு, எப்பா எனக்கு வயசு ஆயிடுச்சு, இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், ரொம்ப நடக்க மாட்டேன், நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், என்னோட ஜீல நான் என்ன பண்ணிக்கிறேன், குறைச்சிக்கிறேன், என்னால இனிமேல் இதெல்லாம் பண்ண முடியாது, என்ன பண்ணுங்க யங்ஸ்டர்ஸ் பண்ணுங்க, நான் வந்து என்ன பண்றேன் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு டேனியல் ஒதுங்கினாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே டேனியல் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒதுங்கல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்த்தோம், கடந்த 5ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். இப்ப டேனியல் 90+ இருக்கிறாரு, என்ன பண்ணாருங்க, 5ஆம் அதிகாரத்துல தரியு ராஜா வரமாட்டாரு. அப்ப எந்த ராஜா வருவாரு? பெல்ஷாத்சார். அவர் விருந்து பண்ணக்கூடிய அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாருன்னா, உன்னுடைய வெகுமானங்கள் உங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு என்ன பண்ணாருன்னா தைரியமா வந்து என்ன பண்றாருன்னா ராஜாவே எதிர்த்து பேசினார். அந்த ஒரு விஷயம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, எப்படி 14 ஏஜ்ல அவரோட கேரக்டர் மாறாம இருந்ததோ டில் அவரோட கடைசி வரைக்கும் அவர் எப்படிதான் இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா மாறாத ஒரு நிலைமையில தான் என்ன பண்ணிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா அங்க டேனியல் இருந்தாருன்னு பாக்குறோம். குறிப்பா இதுல பார்க்கும்போது தாத்தாவை 14 வயசுல எதிர்த்தாரு, பேரன் எத்தனை வயசுல எதிர்க்கிறாரு, 90 வயசுக்கு மேல வந்து எதிர்க்கிறாரு. அந்த ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம கிட்ட இருக்குதா இல்லையான்றது நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அடுத்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அப்படின்னு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது, எதை வச்சு நீங்க இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு நம்ம சொல்றோம்? ஓகே, ரொம்ப சரியான ஒரு இது. இப்போ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னா என்னன்னா, நேற்று அவர் எப்படி இருந்தாரு, லோகோஸா இருந்தாரு ஒரு டைம்ல. லோகோஸா இருக்கும் போதும் அவர்கிட்ட இருந்த கேரக்டர் அப்படியேதான் இருந்தது. அடுத்து என்ன ஆனார்னா மனுஷனா இந்த பூமிக்கு வந்தார். அப்பவும் எப்படி இருந்தாருன்னா அதே கேரக்டர் தான் அவர் என்ன பண்ணாருன்னா இருந்தாரு. அடுத்து அவர் மரணிக்கும் போதும் எப்படிதான் இருந்தாருன்னா அதே கன்சிஸ்டன்சில தான் இருந்தாரு. உயிர் தெழும் போதும் அப்படிதான் இருந்தாரு. அப்புறம் மகிமைக்கு போகும்போது எப்படிதான் இருந்தாருன்னா
அப்படிதான் இருந்தார். இதுதான் நம்ம சொல்றோம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் என்னவா இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா மாறாதவரா இருந்தாரு. இப்ப எப்படின்னா லோகோஸா இருக்கும் போதும் அவர்கிட்ட இருந்த அன்பு என்ன ஆகல, மாறல. அவர்கிட்ட இருந்த கீழ்ப்படிதல் என்ன ஆகல, மாறல. அவர்கிட்ட இருந்த விசுவாசம் என்ன ஆகல, மாறல. இப்ப அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா டேனியலும் எப்படிதான் இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியோட மாறாதவராக. எப்போ அவர் பேபிலோன் போனாரோ அவர் சாகும் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே கன்சிஸ்டன்சி என்ன பண்ணாருன்னா அவர் அங்க மெயின்டைன் பண்ணாரு. இங்க என்ன மாற்றம் வந்திருக்கு, டேனியலுக்கு ஒரு மாற்றம் வந்தது. என்ன மாற்றம் வந்தது? ஒன்லி ஏஜ், அவரோட சரீரத்துல மாத்திரம்தான் மாற்றம் வந்ததே தவிர அவரோட கேரக்டர்ல அங்க என்ன வரலன்னு பாத்தீங்கன்னா மாற்றம் வரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு இன்பிட்வீன்ல அவருக்கு நிறைய பதவிகள் கிடைச்சதுங்களா. ஒரு அடிமையா போறாரு, ஒரு அந்நியர் பரதேசியா போறாரு. அதுக்கப்புறம் அங்க போனோடனே நேபுகாத்நேச்சருக்கு அந்த சிலையை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பொசிஷனுக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் அந்த ஞானிகள் என்ற நிலைமைக்கு போனாரு. அதுக்கப்புறம் சீஃப் மெஜிஷியனா என்ன பாத்தீங்கன்னா மாறினாரு. அடுத்து அந்த மரம், அந்த மரத்தை குறித்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு இல்லைங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு பொசிஷனுக்கு போனாரு. என்னதான் பொசிஷன் போனாலுமே அவரோட இது என்ன ஆகல, அவரோட நிலைமையோ அவரோட கேரக்டர் என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மாறல அப்படின்ற விஷயத்த இங்க பாக்குறோம். நெக்ஸ்ட் தரியு ராஜா கிட்ட வரும்போது என்ன இருந்தாரு, அதாவது பிரசிடென்ட் அந்த ஒரு நிலைமையில இருந்தாரு. 3 பிரசிடென்ட்ல தரியு ராஜா அடுத்தபடியில இருந்தாரு. அப்பவும் என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அங்க என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா இங்க மாறல. சோ இப்போ நம்ம கிட்ட வருவோம், நம்மள கொஞ்சம் திங்க் பண்ணுவோம். இப்ப நம்ம கிட்ட ஆரம்பத்துல இருந்த மாதிரியே அப்படியே இருக்கிறோமா? இப்ப நம்ம பேசிக் கேட்டோம் இல்லைங்களா. இப்ப பேசிக் கேட்கும் போது இருந்த ஒரு உற்சாகமோ ஆர்வமோ விசுவாசமோ இப்ப அப்படியே நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களே அதை யோசிச்சு பாருங்க. சோ நெக்ஸ்ட் இப்ப நமக்கு கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சுட்டா நமக்கு என்ன வந்துருதுங்க, கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சிருச்சா பிரைட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு என்ன ஆயிடும்னா நம்ம வந்துடுறோம். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நமக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கனாலே நம்மள என்ன பண்ணிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா நம்மள நம்ம கொஞ்சம் இவங்க மற்றவங்க காட்டில நம்ம பெரியாள் தான் போல அப்படி நமக்குள்ள என்ன ஒரு எண்ணம் வந்துருதுன்னா அந்த ஒரு எண்ணம் வந்துருது. அடுத்து ஒரு பிரதர் வந்து பிரதரோ ஒரு சிஸ்டரோ பிரதர் சப்ஜெக்ட் சூப்பரா இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டா என்ன வந்துருதுங்க, நம்ம தான் நல்ல ஸ்பீக்கர் போலங்க, வேற யாரும் இல்ல அப்படின்ற ஒரு மைண்ட் வருது. இதெல்லாமே நமக்கு இருக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. சப்போ அந்த ஒரு டேனியலுக்கு இதெல்லாம் இருந்ததா, என்னதான் பொசிஷன் மாறினாலும் அவரோட கன்சிஸ்டன்சி என்ன ஆகல, மாறல. அப்படியேதான் என்ன பண்ணியிருந்தாருன்னா இருந்தாரு. இப்ப நம்ம கிட்ட என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. நம்ம கிட்ட மாறாம இருக்கணும். ஆனா நம்ம என்னென்ன மாற்றம் நம்ம கிட்ட வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பேசிக் கிளாஸ் கேட்கும் போது ஒரு உற்சாகம் இருந்தது. என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா 6 மணிக்கு பேசிக் ஸ்டார்ட் ஆகும்னா எத்தனை மணிக்கு போவோம், 5:30 போய் என்ன பண்ணுவோங்க உட்காருவோம். ஒரு நோட் எடுத்துப்போம், டைரி எடுத்துப்போம். என்னடா இன்னைக்கு கிளாஸ் நம்ம கத்துக்க போறோமேன்ற ஒரு ஆர்வம், ஒரு உற்சாகம். அதை அப்படி இப்ப கம்பேர் பண்ணும். இப்போ அதே ஆர்வத்துல சபைக்கு வருமா? அமலா சிஸ்டர் மாத்திரம் வராங்க, வேற யாரும் என்ன பண்றது இல்ல, வரல. நம்ம யோசிச்சு பார்க்கணும், இது நம்ம அப்ப இருந்த ஆர்வம் இப்ப நமக்கு இருக்குதா? அப்ப நம்ம என்ன இருக்கிறோம், மாறி இருக்கிறோம். நமக்கு அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க. ஒரு டைம்ல நமக்கு லஞ்சு 4 மணி ஆகும், 3 மணி ஆகும், சபையில உட்கார்ந்துட்டு இருப்போம். பசி எடுக்கும், யார்கிட்ட சொல்லுவோமா பிரதர் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவோமா? பேசவே மாட்டோம். பிரதர் பேசணும் முடிக்கட்டும், 4 மணிக்கு என்ன பண்ணலாம் சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்துருப்போம். ஆனா இப்போ 12:30 ஆகுது, பிரதர் பசி எடுக்குது பிரதர் சொல்றோமா? அப்ப இருந்த உற்சாகம் இப்ப ஏன் உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு? யோசிச்சு பாருங்க. இது மேபி உங்களுக்கு நீங்க எப்படி இதை எடுத்துக்கூடாதுன்னா பிரதர் என்ன பாயிண்ட் பண்ணி பேசுறாரோ, என்ன சொல்லி பேசுறாரோ அப்படி நீங்க என்ன பண்ண வேணாம்னா எடுத்துக்க வேணாம். இது இன்க்ளூடிங் எனக்கும் பேசுற நானும் எனக்கும் இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பொருந்தும். இதெல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நடந்த மாற்றங்கள். இப்போ பேசிக் கேட்கும் போது இருந்த உற்சாகமோ அந்த ஆவியும் இப்ப ஏன் நம்ம கிட்ட இல்ல? அடுத்து யோசிச்சு பாருங்க, பேப்டிசம். பேப்டிசம் எடுத்ததுல இருந்து உங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கு? கிராஃப் இந்த மாதிரி போதா இல்ல கீழே போதா? பேப்டிசம் எடுக்கும்போது ஒரு லெவல்ல இருந்திருப்போம், இப்ப நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம்?
இல்ல நான் ஆரம்பத்துல வருவோன்றத உட்காருவோன்றத சப்ஜெக்ட் கேட்போன்றத போயிடுவோன்றத அதே கன்சிஸ்டன்சி மெயின்டைன். அந்த கன்சிஸ்டன்சியை பத்தி நம்ம பேசல. இந்த கன்சிஸ்டன்சி என்னன்னா கிராஜுவலா நம்மளோட லைஃப்ல என்ன இருக்கணுங்க, ஒரு வளர்ச்சி இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேனியலோட லைஃப்ல இருந்தது. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம்னா, நமக்கு தேவன் என்ன கொடுக்குறாரு, ஒரு பாடம், ஒரு போதனை, ஒரு எச்சரிக்கை என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. இப்போ பேப்டிசம்ல நமக்கு ஒரு கம்மியா தான் இருந்திருப்போம், அப்ப அர்ப்பணிச்சுட்டோம். பட் அந்த அர்ப்பணிப்பு நம்ம கடைசி வரைக்கும் எப்படி நம்ம பாத்துக்கிறோம் அப்படின்றத இங்க பாக்குறோம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள், வேற யாராச்சும் இதே கன்சிஸ்டன்சில டேனியல் மாதிரி புதிய ஏற்பாட்டுல வாழ்ந்தவங்க இருக்கிறாங்களா? ரொம்ப சரியான பதில், அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த டைம்ல, அதாவது எந்த ஏஜ்ல சத்தியத்துக்குள்ள வந்தாரு? வசனம் நம்ம வாசிருக்கோம், சேவான கல்லெறிஞ்சு அடிக்கும் போது சவுல் அங்க எப்படி இருந்தாரு? சவுல் எனும் வாலிபன் அப்படின்னு இருந்தாருங்களா? இப்போ அந்த ஸ்டேஜ்ல உள்ள வந்தாரு சவுல். இப்போ வாலிப ஸ்டேஜ்ல வந்தாரு. அவர் ரோம்ல போய் மரிக்கும் போது வயசானவர். இப்போ அது வரைக்கும் எங்கேயாச்சும் அவர் மாறினாரா? ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தது அவரோட லைஃப்ல? எந்த சேஞ்சஸுமே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இல்ல. இப்போ தொடர்ந்து அதே கன்சிஸ்டன்சி, அதாவது அந்த வளர்ச்சி இருந்தது. பட் அந்த மாற்றம் வந்து எதுவுமே அவரு மாறல. எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரே லெவல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா வளர்ந்துட்டே இருந்தாரு. ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இக்கோனியா பட்டணத்துல என்ன பண்ணாங்கன்னா பவுலையும் பர்னபாவையும் என்ன பண்ணாங்க, கல்லெறிந்து அடிச்சாங்க, அதாவது கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் மறுநாளே அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா, அடுத்த இடத்துக்கு என்ன பண்ணாருன்னா பிரச்சனை சுவிசேஷம் செய்யறதுக்கு போனார். அப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உபத்திரவங்களின் வழியா தான் நம்ம எங்க போக முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துல என்ன பண்ணாங்கன்னா, பட் இன்னைக்கு யாரோ ஒரு சகோதரோ ஒரு சகோதரியோ என்னை திட்டாங்க, நம்ம என்ன பண்ணிடுறோம், சபைக்கு வர மாட்டோம், பேச மாட்டோம், ரிலேஷன் கட் பண்றோம், ஏதோ ஒரு வகையில என்ன பண்றோம்னா நம்ம இத பண்றோம். பட் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணலன்னா இதை பண்ணல, டேனியல் என்ன பண்ணல, இதை பண்ணல. நாமளும் யாரு, டேனியல். அவன் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து வேற யாராச்சும் அதே புதிய ஏற்பாட்டுல வேற யாராச்சும் வாலிப ஸ்டேஜ்ல இருந்து டில் அவங்க டெத் வரைக்கும் ஒரே மாதிரி புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலனாகிய யோவான். இவரும் யாருதான் பாத்தீங்கன்னா சீஷர்கள்ல ஏஜ் இளமையான ஒரு சீஷர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான். இவரோட லைஃப் அதே மாதிரிதான், எப்படி இயேசு கிறிஸ்து சீஷனா இருக்கும்போது இருந்தாரோ டில் அந்த அவரோட வாழ்க்கை முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவரும் என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா மாறல. இதுல இன்னொரு விஷயம்னா, ரத்த சாட்சியா மறிக்கிறது நம்ம தப்பு சொல்லல. பட் ரத்த சாட்சியா மறிக்கிறவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா டக்குன்னு என்ன ஆயிடுதுன்னா அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு முடியுது. பட் ஸ்டில் அவங்க மறிக்கிற வரைக்கும், ஏஜ் ஆகி மறிக்கிற வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றாரு இல்லைங்களா, அது இன்னும் தப்பான ஒரு லைஃப். அதாவது ஒரு 40 வயசுல இறந்துட்டா பெரிய விஷயம் இல்ல, பட் 90 வயசு வரைக்கும் அந்த மாற்றம் இல்லாம, அதாவது மாற்றம் ஆகாம அப்படியே ஒரு லைஃப் வாழ்றது. அப்படி வாழ்ந்தவர் தான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய யோவான். பத்மோத்தீவுல என்ன பண்ணிட்டாங்கன்னா இவரை போய் போட்டுட்டாங்க. அங்கதான் இவர் என்ன பண்ணாருன்னா நிறைய வெளிப்படுத்தல எங்கதான் எழுதுறாருன்னா அந்த பத்மோத்தீவுல தான். நம்ம இன்னைக்கு பேசுறோம், பிரதர் எனக்கு வயசு ஆயிடுச்சு, அதனால என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. இப்போ யோவான் சொன்னாரா, ஆண்டவரே எனக்கு வயசாயிடுச்சு, ஆண்டவரே நீங்க யார போனாங்க, எங்க ஏதாச்சும் ஒரு பிரதர் இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்து வெளிப்படுத்தல் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரா யோவான்? அவர் எந்த நிலைமையில இருந்தாலுமே அந்த ஒரு உற்சாகத்தை தான் தேவன் என்ன பண்றாருன்னா தேவன் பாக்குறார் அப்படின்றது பாக்குறோம். அடுத்து இன்னொரு கேள்வி பாருங்க. இப்ப நான் வந்து ஒரு 80 years 80 வயசு ஆகுது, ஒரு 75 வயசு வரைக்கும் நான் பர்ஃபெக்டா இருந்துட்டேன். இன்னும் எனக்கு 5 வருஷம் தான் இருக்கு. அந்த 5 வருஷத்துல ஏதாச்சும் நான் கொஞ்சம் பின் வாங்கிட்டேன்னா சபையா மாற முடியுமா? முடியாது. அதுதான் நம்ம வசனத்தை பாக்குறோம், வாசிக்கலாம். மார்க் 13:13. என் நாமத்தில் மித்தம் எல்லோரும் படைக்கப்படுவீர்கள், முடிவு வரையிலும் நிலைநிற்பவரே ரட்சிக்கப்படுவார். கடைசி வரைக்கும் அதை நம்ம என்ன பண்ணணுங்க, அந்த பரிசுத்தமான அந்த சாங்டிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, அந்த அர்ப்பணிப்பா இருந்தாலும் சரி, கான்செக்ரேஷன் எல்லாமே வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். நம்ம நிறைய டைம்ல பார்ப்போம், ஆரம்பத்துல ஒரு சகோதரர் எப்படி இருந்திருப்பாருங்க, ரொம்ப ஹை இதுல இருந்திருப்பாரு, ஹை ஸ்டாண்ட்ல இருந்திருப்பாரு. பட் கடைசியில் அவங்களோட ஓட்டம் என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா பின்வாங்கி என்ன பண்ணிடுவாங்கன்னா போயிடுவாங்க. அதுதான் இங்க பாக்குறோம், தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி. எப்பனாலும் நம்ம என்ன ஆகலாம்னா பின்வாங்கி போறதுக்கு நமக்கு
சான்சஸ் இருக்கு. ஏன்னா சாத்தான் இதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இன்னைக்குதான் நம்ம கேட்டோம் இல்லைங்களா, சாத்தான் தந்திரத்தினால் நம்ம என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மள விழ வச்சிருவான். இப்போ நம்ம என்ன ஆகணும்னா, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், ஓ நான் கரெக்டா தான் இருக்கிறேன், நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போ நம்ம கரெக்டான இதுல நம்ம இருக்கணும் அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். இப்போ நம்மளும் பார்த்திருப்போம், ஒரு சில நேரத்துல அநேகர் ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, நான் இத்தனை பேர் என்ன பண்ணிட்டேன், ஆதாயப்படுத்திட்டேன், என்ன என் பின்னாடி இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஸோ அது கரெக்டான ஒரு இதுவா இருக்குமா, இது என்னோட சபை அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா, இது என் சபை பிரதர், நான் சம்பாதிச்ச சபை பிரதர், யாராவது சொல்ல முடியுங்களா? சபை யாருடையது? கிறிஸ்துவனுடையது. இப்போ இங்க நம்ம ஒரு வசனம் வாசிப்போம் இல்லைங்களா, பவுல் நட்டா அப்போலோ நீர் பாய்ச்சினா விளைய செய்கிறது கர்த்தர். பவுல் என்ன பண்ணல, சபையை இது பண்ணல, அப்போலோ என்ன பண்ணல, தேவன் தான் என்ன பண்றாருன்னா அந்த சபையை வழி நடத்துறாரு. ஆனா இன்னைக்கு அநேகர் எப்படி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, என்னோட சபை அப்படின்ற பேசுற நிலைமைக்கு. இதெல்லாமே நம்ம ஏன் பாக்குறோம் அப்படின்னா, எப்பவுமே மாறக்கூடாது. ஆரம்பத்துல ஒரு டைப்ல இருப்போம், கடைசியில வேற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மாறிட கூடாது அப்படின்ற விஷயத்த இங்க பாக்குறோம். சரி, ஓகே, மாறாம இருக்கணும்னா என்ன பண்றது? ஓகே பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன், நானும் மாறக்கூடாதுன்னு தான் இருக்கிறேன். இப்ப மாறாம இருக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிசிஷன் என்ன பண்ணணும், நம்ம எடுக்கணும். ஸ்ட்ராங் டிசிஷன் மேக்கிங் யார் எடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, டேனியல் எடுத்தாரு. இதை நான் சாப்பிட மாட்டேன் என்ன பண்ணாருன்னா மனசுல தீர்மானம் பண்ணினார். அதே ஸ்ட்ராங் டிசிஷன் மேக்கிங் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எடுக்கணும். இது செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. ஆரம்பத்துல செஞ்சுட்டு கடைசியில விதம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம வித்ரா பண்ணிட கூடாது. அப்படிதான் இங்க என்ன பண்ணாருன்னா அப்போஸ்தலன் பவுல் பண்ணாரு. வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 22:10. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். என்ன பண்ணிட்டாருன்னா அப்போஸ்தலன் பவுல் தன்னை ரெடி பண்ணிட்டாரு. நான் என்ன செய்யணும் அதை என்ன பண்ணிட்டாருன்னா இங்க புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணாருன்னா மாம்சத்தை வெட்டணும். மாம்சத்தை வெட்டணும்னா என்ன பண்ணிடணும், அதுக்கு மாற்று கருத்து என்ன இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள், அதாவது 6 நாள் நான் மாம்சத்துல இருந்துட்டு சண்டே மாத்திரம் நான் ஆவியில இருக்கிறது. அதான் இங்க பாக்குறோம். அந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோன்னா, ஒரு சின்ன ஒரு காத்து அடிச்சதுன்னு வச்சுக்கலேன், நம்மளுடைய இது என்ன ஆயிடும், விழுந்துடும் அந்த மரம். ஒரு சின்ன ஒரு தவறான ஒரு உபதேசம் நமக்கு உள்ள வந்துருச்சுனாலே நம்ம கேட்ட சத்தியம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே அங்க முடிஞ்சிடும். என்ன ரூட் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்றதுதான் டிசிஷன் மேக்கிங்ல நம்ம எப்படி இருக்கணும்னா கரெக்டா இருக்கணும். ஒருவேளை நம்ம டிசிஷன் மேக்கிங்ல நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம என்னவா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகளை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மாறிடுவோம். ரெண்டாவது பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. எப்பவுமே ஒரே இதுல நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். அடுத்து மூணாவது பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல தான் நம்ம நிறைய பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும், டேனியல் பாபிலோன்ல எப்படி இருந்தார். இந்த மூணாவது பாயிண்ட் சும்மா நீங்க கெஸ் பண்ணுங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்க தப்புன்னு சொல்ல போறீங்க, அதெல்லாம் நம்ம இருக்கீங்களா? இல்ல, டேனியல் அங்க எப்படி இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஓகே நானே சொல்லிடுறேன். இப்ப டேனியல் அங்க எப்படி இருந்தாருன்னா ஒரு பெர்ஃபெக்ட் சிட்டிசனா இருந்தாரு. ஆனா எங்கதான் இருந்தாரு, பாபிலோன்ல தான் இருந்தாரு. ஆனா எப்படி இருந்தாரு, பாபிலோன்லயே பெர்ஃபெக்ட் சிட்டிசனா என்ன பண்ணாருன்னா இருந்தாரு. இப்போ ஆனா நம்ம நிறைய டைம் என்ன தெரியுமா சொல்லுவோம், அதாவது நம்ம உலகத்தான் இல்லைன்றது எந்த விஷயத்த யூஸ் பண்ணுவோம்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் மதிக்க மாட்டேன், ஏன்னா நான் யாரு, நான் இந்த உலகத்தான் இல்ல பிரதர், நான் இதெல்லாம் மதிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னுவோம். பட் ஆனா இங்க டேனியல் எப்படி இருந்திருக்காருன்னா பர்ஃபெக்ட் சிட்டிசன் ஆஃப் பாபிலோன்ல பர்ஃபெக்டா இருந்திருக்கிறாரு. அது எப்படின்றத வசனத்துல வாசிக்கலாம். ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு இப்படியே கடவன். ஏனென்றால் தேவனாலே என்று ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த பூமியில நமக்கு மேல யாராச்சும் ஒரு மேனேஜரோ இல்ல ஆபீஸ்லயோ இல்ல பிசினஸ்லயோ யாராச்சும் இருந்தா நம்ம அவங்க எப்படி நினைச்சிரோம்னா, நீ எல்லாம் யாருப்பா, நீ எல்லாம் ஒரு சாதாரண உலக மனுஷன், நான் யார் தெரியுமா, நான் எங்க போறேன், சபையா போக போறேன் அப்படின்னு அந்த ஒரு இடத்துல நம்ம அந்த பேச்சு பேசுறோம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு என்ன பண்ணிருக்கணும், கீழ்ப்படிய கடவுள், ஏனென்றால் தேவனாலே. அந்த மனுஷனை
அந்த ஒரு இடத்துல நியமிச்சது யாருங்க? இப்ப நேபுகாத் நேச்சாரா அங்க ராஜாவா வச்சது யாரு? தேவன் தான். தரியு ராஜாவா அந்த ஒரு பொசிஷன்ல வச்சது யாரு? தேவன் தான். இங்க தானியேல் ஏதாவது சொன்னாரா? நீலாம் ஒரு சாதாரண உலக ராஜாப்பா, நான் உனக்கும் மேல அப்படின்னு தானியேல் அந்த நேபுகாத் நேச்சாரை பார்த்து பேசினாரானா? பேசல. அதே மாதிரிதான் நாமளும் எப்படிதான் இருக்கணும்னா, இந்த உலகத்துல நமக்கும் மேலான அதிகாரிக்கு என்ன பண்ணணும்னா கீழ்ப்படிக்கணும். ஏன்னா தேவன் அதான் சொல்றாரு, உண்டா இருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனா. இப்போ தேவன் ஒருத்தரை நியமிச்சா நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணிதான் ஆனா கீழ்ப்படிக்கணும். ஒரு சில டைம்ல கீழ்ப்படியாத சூழ்நிலை வரும். அது எப்போன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். ரோமர் 13:7. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். இந்த ஒரு இடத்துல அந்த பயப்பட வேண்டியதுன்றது டிரான்ஸ்லேஷன்ல அது மிஸ்டேக்கா இருக்கு. அங்க என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ரெவரண்ட், அதாவது யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, மரியாதை கொடுங்க. அதுதான் பாத்தீங்கன்னா சரியான மொழிபெயர்ப்பு. இங்க பாருங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எவனுக்கு, அதாவது கவர்மெண்ட்டுக்கு வரி கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பர்ஃபெக்ட் சிட்டிசன்னா அதை செலுத்தணும். அதே மாதிரி யாருக்கு நம்ம கடனை தீர்க்கணுமோ அதை நம்ம என்ன பண்ணி ஆகணும், தீர்க்கணும். அதை நம்ம எப்படி சொல்லக்கூடாதுன்னா, நான் சபையா போக போறேன், அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், உலகத்துக்கு கடன்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம சொல்ல முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவங்களுக்கு மரியாதை கொடுங்க, யாரை கனம் பண்ண வேண்டியதோ அவங்களை என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. இதை டேனியல் செய்தாரா? செஞ்சாரா? கண்டிப்பா என்ன பண்ணாருன்னா செஞ்சாரு. அதனாலதான் நம்ம அவர் அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போனதே பாத்தீங்கன்னா அந்த ராஜாக்களுக்கு உண்டான மரியாதை என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அங்க டேனியல் கொடுத்தாரு. ஈவன் பாத்தீங்கன்னா நேபுகாத் நேச்சாருக்கும் கொடுத்தாரு, தரியு ராஜாக்கும் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அவர் அங்க விஷயங்களை அவரு கொடுத்தாரு அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். இப்போ நம்ம கிட்ட வரணும். இப்ப நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள நம்ம மனுஷனா பாக்குறத விட அந்த பொசிஷன்ல யார் வச்சா, அதாவது நீங்க அவங்கள மதிக்கணும்னு அர்த்தம் இல்ல, பட் அவங்க இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப நமக்கு ஒரு மேனேஜர் இருக்கிறாருன்னா அந்த மேனேஜர் இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும்னா, ஒரு வேலை கொடுத்தா செஞ்சுதான் ஆகணும். நான் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம செய்ய முடியாது. ஏன்னா நாமளும் எங்கதான் இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல நம்ம இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா கீழ்ப்படியணும் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணணும் இங்க நம்ம பாக்குறோம். இப்போ கவர்மெண்டோட சட்டத்திட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும், கீழ்ப்படியணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஒரு லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்றது பாத்தீங்கன்னா சட்டம். இப்ப நம்ம வாங்கலாமா? வாங்க கூடாது. இப்போ சட்டம் என்ன இருக்குன்னா லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு. பிரதர் 1 லட்சம் வாங்கினாதான் லஞ்சம். எனக்கு ஒரு 100 ரூபாய் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அதை நான் வாங்கிட்டு போறேன், அது லஞ்சமானா அதுவும் லஞ்சம். அதாவது உங்க சம்பளத்தை தவிர்த்து நீங்க ஒரு ஆதாயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அது பாத்தீங்கன்னா நீங்க அந்த சட்டத்தை என்ன பண்றீங்க, மீறுறீங்க. ஒரு குடிமகனுக்கு அது பொருந்தாது அப்படின்றத பாக்குறோம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது டிராபிக் ரூல்ஸ். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ரெட் லைட் போட்டிருக்கிறாங்க, ஃபாஸ்டா என்ன பண்றோம், கடந்து போறோம். இப்போ கடந்து போயிட்டே இருக்கிறோம். எங்க போறோம்? சபைக்கு போறோம். கரெக்டா? இது நான் சபைக்கு போனோம், சீக்கிரமா நான் போனோம், ரெட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன், மதிக்காம போயிட்டே இருப்பேன். இது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறு. அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும், முன்னாடியே நீங்க என்ன பண்ணிருக்கணும், ரெடியா இருக்கணும். நீங்க லேட்டா, நம்ம லேட்டா கிளம்பிட்டு டிராபிக்கை மீறிட்டு போனா தேவன் பார்த்துப்பாரு. நான் எங்க போறேன், தேவனோட விஷயத்துக்கு தான் போறேன். நான் தப்பு பண்ண தேவன் என்ன பண்ணிடுவாரு, என்னை காப்பாத்திடுவாருன்னா அது சரியான விஷயம் கிடையாது. அடுத்து இதெல்லாமே நம்ம பிராக்டிகலான எக்ஸ்பீரியன்ஸ் தான். யோசிச்சு பாருங்க, நம்ம டேனியலா இருக்கணும்னா எவ்வளவு விஷயத்த நம்ம இந்த பூமியில செய்யணும், அதாவது ஒரு சபையா மாறணும்ன்றத பாக்குறோம். அடுத்து இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு சம்பவம். எங்க போறோம், பொதுவா நம்ம எங்க போவோம், கன்வென்ஷனுக்கு போறோம். டிக்கெட் நான் புக் பண்ணல, ட்ரெயின்ல போலாமா? இல்ல, நான் கன்வென்ஷனுக்கு போறேங்க, நீங்க எப்படி என்ன போக கூடாதுன்னு சொல்லலாம்? எதா இருந்தாலுமே அந்த சட்டத்தின்படிதான் என்ன பண்ணணும். இப்ப தேவன் நம்மளை காப்பாத்திடுவாரா? என் பையன் எனக்காக டிக்கெட் எடுக்காமலே வந்துட்டான், நான் அவனை காப்பாத்துறேன் அப்படின்னு, அது சரியான முறை இல்ல. இப்போ டிக்கெட் எடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணோம்னா போறோம். இப்போ ஒரு வேளை யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த டிடிஆர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நாங்க போய் சொல்றோம், சார் நாங்க நாங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ், நாங்க எங்க போறோங்க,
கன்வென்ஷனுக்கு போறோம், தேவனை ஆராதிக்க போறோம். ஒருவேளை அந்த டிடிஆரோ ஒரு பெயர் சபை கிறிஸ்தவரா இருக்கிறார், அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ரோமர் அதிகாரத்தை படிச்சார். அந்த ரோமர் அதிகாரத்தை படிச்சுட்டு வசனம் இப்படி சொல்லுது, நீங்க இப்படி செய்யறீங்க, இது கரெக்டா அப்படின்னா நம்ம என்ன பண்றது? அதாவது ஒரு பெயர் சபை நமக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்னா எந்த ஒரு இடத்துலயும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்மளுடைய கேரக்டர் அங்க லூஸ் பண்ணிடக்கூடாது. அதேதான் டேனியல் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பாபிலோன்லயே பண்ணாரு. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அவரோட விஷயத்தை அவர் என்ன பண்ணிக்கவே இல்லைன்னா மாத்திக்கவே இல்லை. ஏதோ ஒரு வகையில அவர் குற்றம் சொன்னாங்க. அது எதுல சொன்னாங்க? தேவனை பற்றின விஷயத்துல தவிர வேற எதுலயும் அவர் என்ன பண்ண முடியாதுன்னா குற்றம் சாட்ட முடியாது. இப்ப நம்மளையும் இப்ப குற்றம் சொல்லுவாங்க. என்ன குற்றம் சொல்லலாம் நம்ம மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆபீஸ்ல இருக்கிறோம், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ கிறிஸ்துமஸ் வருதுங்களா? கிறிஸ்துமஸ் வருது, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க. நீங்களும் யாரு தானே சொல்லுவாங்க, நீங்களும் கிறிஸ்டியன் தானே அப்படின்வாங்க. இப்ப நமக்கு மெரி கிறிஸ்துமஸ் அப்படின்னு அனுப்புறாங்க. நம்மளும் வந்து அவங்க கூட என்ன பண்ணலாமா? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, கிறிஸ்துமஸோட விஷயம் தெரியாது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். அப்படின்னா நம்ம விஷ் பண்ணாம என்ன பண்ணிடலாம்னா விட்டுடலாம். அங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆமா நானும் கிறிஸ்டியன் தான், அவங்க கூட வந்து சபையில மாத்திரம் ஒரு இது பண்ணிட்டு அவங்க கூட ஆமாங்க நானும் கிறிஸ்டியன் தாங்க, நானும் கிறிஸ்துமஸ் வந்து என்ன பண்ணுவேன் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சொல்லிட கூடாது. இப்ப நெக்ஸ்ட் அந்த ஒரு இடத்துலதான் நம்ம எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா டேனியல் மாதிரி இருக்கணும். எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன் அப்படின்றது என்ன பண்ணலாம், அங்க டேனியல் மாதிரி நம்ம அங்க இருக்கணும். இப்ப அடுத்து ஒரு பழைய பாஸ்டர் வந்துட்டார், பெயர் சபை பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார், விசிட்டிங் வந்துட்டார். வராருங்களா இல்லைங்களா? நிறைய பேர் வீட்டுல வராருன்னு நினைக்கிறேன், இருக்கிறீங்க. இப்போ ஒரு பழைய பாஸ்டர் வந்துட்டாரு, வந்து என்ன பண்றாரு, ப்ரேயர் பண்றாரு. அவர் ப்ரேயர் பண்ணும்போது நம்மள கண்ண மூடி ஆமேன் ஆமேன் அப்படி சொல்லாங்களா? சொல்லலாமா? அப்படி சொன்னா அவருடைய ஜபத்துக்கு நான் என்ன பண்றேன், அப்படியே ஆக கடவுளுக்கு அக்செப்ட் பண்றேன். அந்த மாதிரி விஷயத்த நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அவரை நம்ம ப்ரேயர் பண்ண வேணாம்னு சொல்லலாம், அதே மீறி பண்ணிட்டா இருந்தது. நான் என்ன பண்றதுன்னா அமைதியா நீங்க இருந்துருங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா உடன்பட்டு போக கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா இங்க பாக்குறோம். இப்ப இந்த மாதிரி விஷயத்துலதான் இங்க பாக்குறோம் டேனியல் யாருன்னா ஒரு எந்த ஆசீர்வாதத்துக்கு போக போறாருன்னு பார்த்தோம். பூமிக்குரிய ஆசீர்வாதம் கடற்கரை மணல். கடற்கரை மணலா போகிற டேனியலு இந்த மாதிரி நம்ம சாக போறோம்ன்ற ஒரு நிலைமை வந்தாலுமே அவர் என்ன பண்ணலன்னா அந்த விஷயத்த அவர் என்ன பண்ணலன்னா செய்யல. இப்ப டேனியலை இதுலதான் குற்றம் பண்ணாங்கன்னா தேவனை குறித்த விஷயத்துல மாத்திரம் குற்றம் பண்ணாங்க தவிர வேற எதுலையும் என்ன பண்ணலன்னா பண்ணல. இப்ப இவருக்கே இவ்வளவு தப்பு இருந்தா நம்ம எங்க போக போறோங்க? வானத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கு போக போற நாம எந்த லெவலுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு பாருங்க. இன்னும் நம்ம பாடத்தை முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு இன்சிடென்ட், ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்கிறாரு, என் கூட வேலை செய்யறாரு. நான் வந்து என்ன பண்றேன்னா கரெக்டா என்னோட வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னொருத்தர் என்ன பண்றேன்னா லஞ்சம் வாங்குறாரு. ஓகேங்களா? லஞ்சம் வாங்குறாரு. நான் அதை என்ன பண்ணலாம், நீங்க போய் வாங்கக்கூடாதுன்னு நான் என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. என் வேலை என்னவோ அதை நான் பண்ணிட்டு போறேன். பட் அவர் லஞ்சம் வாங்குறது எனக்கு என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்சிருச்சு. இப்ப அவர் என்ன ஆயிட்டாருன்னா மாட்டிக்கிட்டாரு மேனேஜர் கிட்ட ஒரு லஞ்சம் வாங்கின விஷயம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தெரிஞ்சிருச்சு. அவர் என்ன பண்றாருன்னா இல்ல நான் வாங்கல அப்படின்னு தன்னை வந்து இது பண்றாரு, நியாயப்படுத்துறாரு. இப்ப மேனேஜர் உங்ககிட்ட வர்றாரு, சரி மேனேஜர் அப்படி சொல்லுவாங்களா, ஏப்பா இவர் லஞ்சம் வாங்கினாரே உனக்கு தெரியுமா அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தான் சொல்லணும். அங்க நம்ம என்ன சொல்லணும், தெரிய சொன்னாலும் தப்பா? அங்க நம்ம என்னதான் சொல்லணும், ஆமா உண்மைதான் இவர் லஞ்சம் வாங்கினாரு. நம்மளா போய் என்ன பண்ணக்கூடாதுன்னா வாண்டடா மாட்டி விடுறது நம்மளோட வேலை கிடையாது. பட் மேனேஜர் அங்க வந்து கேட்டா நம்ம என்னதான் சொல்லணும்னா உண்மையதான் சொல்லணும். உள்ளதென்றும் இல்லதென்றும் ஆமா பார்த்தேன் வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நம்ம மேல? நம்ம கலீக் அவரு நம்ம எப்படி பார்ப்பாரு, எங்க இருந்துதான் வந்தான், இவனால என் வேலை என்ன ஆயிடுச்சு, அவரோட வேலை என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கிட்டாங்கன்னா இப்போ அவங்க முன்னாடி நம்ம எப்படி தெரியும், அவருக்கு இவர் எப்படி தெரிவாருன்னா ஒரு விரோதி, ஒரு அக்கிரமக்காரன், ஒரு கெட்டவன், அப்படிதான் எப்படி பண்ணுவாங்க தெரியாது. இப்ப இன்னைக்கு அவங்க முன்னாடி நம்ம அப்படிதான் என்ன பண்ணுவோம்னா தெரியும். இப்ப இந்த பூமியில நம்ம எப்படிதான் தெரியும்னு பாத்தீங்கன்னா நம்மள ஆபீஸ்ல ஒதுக்கிதான் வைப்பாங்க. எத்தனை பேர் நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது, நம்ம எல்லாரும்
எல்லாருமே ஆபீஸ்ல இருப்போம். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்துக்குரிய விஷயங்கள் பேசுவாங்க. அவங்க பேசுற விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம யாரு, நம்ம உலகக்காரதான் இருக்கிறோம். இப்ப அவங்க ஒரு ஜோக் பண்றாங்க, அந்த ஜோக் வந்து ஏதோ சினிமா பேஸோ ஏதோ ஒரு பேஸ்ல பண்றாங்க, அந்த ஜோக் எனக்கு புரிஞ்சு நான் சிரிச்சுட்டேன்னா அப்ப நம்ம யாராதான் இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா உலகக்காரதான் இருக்கிறோம். இப்ப அவங்க என்ன சொல்லணும்னா, உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது, உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு சொல்லாமே இருக்கிறான் அப்படி சொன்னா ஏதோ நம்ம அங்க இருந்து செப்பரேட்டா இருக்கிறோம். இல்ல நம்மளும் அவங்க கூட சேர்ந்து சிரிச்சோம்னா நம்ம இன்னைக்கு எப்படிதான் இருக்கிறோம்னா உலகத்தாரதான் நம்ம வாழ்ந்துட்டு வரோம். ஜஸ்ட் சபைக்கு வந்து போறோம், அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் யோசிச்சு பார்க்கணும். இப்ப பாருங்க, அந்த வேலை போச்சு இல்லைங்களா, அந்த பர்சன் வந்து அவர் அக்கிரமக்காரன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பட் அந்த பர்சன் ராஜ்யத்துல என்னவா சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம் 1 பேதுரு 2:12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இப்போ நம்ம அவங்களுக்கு எப்படிதான் தெரியும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு தனிப்பட்டவர்கள், நம்மளை ஒதுக்குறது பைத்தியகாரத்தனமா தான் நம்ம அவங்களுக்கு தெரியும். பட் அதுவே சந்திப்பின் நாள்ல அவங்களே நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை பார்த்து தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ அன்னைக்கு ஒரு உண்மையா வாழ்ந்தது இந்த ஒரு பொசிஷன் வர்றதுக்கு தானா அப்படின்றது என்ன பண்ணுவாங்கன்னா, புறஜாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனை அங்க மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வருவாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். என்ன விஷயத்த பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த பர்ஃபெக்ட் குடிமகன். இப்போ 3 காரியம் பார்த்தோம். என்னன்னு சொல்லாம அவங்க முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட், பகைமையான சூழ்நிலையிலே எப்படி இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க உலகத்தோட அவர் என்ன பண்ணலன்னா ஒட்டி வாழல. இப்போ செட் அப்பார்ட், அதாவது தனிப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களா நம்ம என்ன பண்ணோம்னா டேனியல் மாதிரி வாழணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், மாறாத கன்சிஸ்டன்சி. எந்த சூழ்நிலையிலும் நம்மளோட கேரக்டர் என்ன பண்ணிட கூடாதுன்னா நம்ம மாற்றக்கூடாது. ஆரம்பத்துல ஒரு மாதிரி கடைசியில் ஒரு மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்க கூடாது. அடுத்து 3வது பாயிண்ட் வந்து பர்ஃபெக்ட், அதாவது பேபிலோன்லயே இருந்தாலும் உலகத்திலேயே இருந்தாலும் சில சட்டத்திட்டங்களுக்கு நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும்னா கீழ்படிச்சுதான் ஆகணும். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பாடத்துல பாக்குறோம். ரிமைனிங் இருக்கிற 4 பாயிண்ட் பிளஸ் அந்த ப்ராபசி ஆன்டிடைப் என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்டவங்க யாரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமாம்.